ஹே காய்ஸ், நம்ம தொடர்ந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல கருத்துக்கள் இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் படிப்படியாக பார்த்துட்டே வரும். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் என் கூட வந்திருக்கீங்கனாலே உங்களுக்கு இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் அதீதமான விருப்பம் இருக்குன்றதை நான் எடுத்துக்க முடியும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஒரு 10 பேர் ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த டாபிக் முடிகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட வந்திருக்க மாட்டான். ஒருத்தன் 2 பேர், அதாவது கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலே உங்களை நான் ரொம்ப பாராட்டிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அதீதமான இந்த இடத்துல விருப்பத்தை தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள் சிந்தனைக்கு நீங்களே திணி போடுறீங்கன்னு சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி தான் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மிஸ்டேக்கே பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்டால் அவரும் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. ஏன்னா மனிதர்களாலே மிஸ்டேக் பண்ண தானே செய்வோம். யானைக்கும் அடி சருக்கும், அதுதான் மனிதரோட கான்செப்ட். அவர் பண்ண கிரேட்டஸ்ட் பிளண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அதாவது 1929 ஒரு கருத்தை வெளியிடுறாரு. அப்படி அவரோட கருத்து பிரகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பால்வெளி, அதாவது இந்த பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி நம்ம சோலார் சிஸ்டம் வந்து எர்த்து சுற்றுதோ அந்த மாதிரி ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு இடத்துலே தான் இருக்குது. அது எக்ஸ்பேண்ட் ஆகல, அது குறுகியும் போகல, அது அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்கிறார். பட் இந்த கான்செப்டை அவரே எடுத்துக்கிட்டார். அவரே வந்து அந்த இடத்துல பல இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பண்ணதுலேயே ஒரு மிகப்பெரிய பிளண்டர் என் வாழ்க்கையில் என்னென்னா இந்த ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொன்னது தான். பல இடத்துல அவரே வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவ்வளோ நல்ல கருத்துக்கெல்லாம் நம்ம ஸ்பேஸை பற்றி சொல்லியிருக்கோம், எப்படி நம்ம இந்த இடத்துல வலுக்கணும்னு சொல்லிட்டு அவரே பல இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்க ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ். இந்த கருத்தை பொய்யாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வின் ஹபிள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மேதை. இந்த எட்வின் ஹபிளை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு புரியணும்னு கிடையாது. இப்போ எப்படி நமக்கு நாசா பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் டெலஸ்கோப்னு ஒன்று விட்டுருக்காங்க. இந்த ஜேம்ஸ் டெலஸ்கோப் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்து நமக்கு அமுச்சிக்கிட்டே இருக்குது. இந்த ஜேம்ஸ் டெலஸ்கோப்புக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எது பண்ணிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஹபிள் டெலஸ்கோப் தான். இந்த டெலஸ்கோப்புக்கு பேர் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரோட பேர்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்வின் ஹபிள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மேதை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எட்வின் ஹபிள்ன்றவர் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டுன்னு. ஓகே, இவர் சொன்ன கருத்துனால தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன கருத்து பொய்ன்னு அவரே ஒத்துக்கிட்டார். ஸோ அப்படி என்ன இவர் கருத்து வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட கருத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸ்பெக்ட்ரம் தேரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்பெக்ட்ரம் தேரி பிரகாரம் ஸ்பெக்ட்ரம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறியீடுன்னு வச்சுக்கலாமே, ஒரு கால்குலேஷன். இப்போ ஒரு ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்ட்ரமில் இருக்குது. ஒரு சவுண்டோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நம்மளோட காது பார்த்தீங்கன்னா 1 Hz to 20,000 kHz வரைக்கும் நம்மளோட காதால் கேட்க முடியும். ஸோ இது ஒரு ஸ்பெக்ட்ரமை ஃபாலோ பண்ணுது. அதே மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு ஸ்பெக்ட்ரமை ஃபாலோ பண்ணும். இப்போ லைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்ட்ரமை ஃபாலோ பண்ணுது. அது ஒரு ஸ்பெக்ட்ரமில் ஒரு கலரை நமக்கு மாற்றிக்கிட்டே வரும். இப்போ ரெயின்போ பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர், அது எப்படி ஒரு கலர் மாறுதுன்னா அதுக்குள்ளே இருக்க ஃப்ரீக்வன்சி பல விஷயங்கள் மாறுதுனால ஒரு ஸ்பெக்ட்ரமில் அதோட லைட்டு ஒரு கலரை மீட் பண்ணுது. அந்த மாதிரி இந்த ஸ்பெக்ட்ரம் தேரி பிரகாரம் ரெட் கலர் அப்படி எப்போ ஆகும்னா, யோசிச்சு பாருங்களேன், நமக்கு இந்த ரேடியேஷன் டெம்பரேச்சர் எல்லாம் வச்சு இந்த சென்சர்ஸ்லாம் வச்சு நம்ம ட்ரோன் வச்சுலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈரானோட பிரசிடெண்ட் இறந்துட்டார். அப்போது வந்து ரொம்ப டென்ஸ்டான ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து அவர் மாட்டிக்கிட்டார். அப்போ இந்த டெம்பரேச்சர் ரேடியேஷன் இருக்கக்கூடிய சென்சார்ஸ் ட்ரோன்ஸை வச்சு அவர் எந்த இடத்துல விழுந்திருக்காரு, அந்த இடத்துல ஏதாச்சும் ஹீட்டு ரேடியேஷன் எமிட் ஆச்சுன்னா அதன் மூலியமாக அந்த வெப்கேமில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு ஸ்பெக்ட்ரம் தேரின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்பெக்ட்ரம் தேரியில் ஒரு கலருக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த டெலஸ்கோப்பில் இந்த ஸ்பெக்ட்ரம் தேரி பிரகாரம் சுற்றி இருக்க நம்ம பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா ரெட் கலரை எமிட் பண்ணுது. ரெட் கலர் எமிட் பண்ணால் அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எனார்மஸ் ஹீட் ஜென்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். எப்போ ஒரு விஷயத்தில் ஹீட் ஜென்ரேட் ஆகும்னா அது மோஷனில் இருந்தால் மட்டும்தான் ஹீட் ஜென்ரேட் ஆகும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு மைல்ஸ்டோன் வச்சுக்கலாம். இப்போ இந்த மீட்டராய்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, எரிக்கற்கள் வந்து உலகத்தை நோக்கி வரும்போது அது எரியுது. ஏன் எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அது பயங்கர மோஷனில் இருக்குது. அவ்வளோ ஸ்பீடில் அது ட்ராவல் ஆகுதுனால அதுக்குள்ளே ஹீட் ஜென்ரேட் ஆகி அந்த கல்லே எரிஞ்சு சாம்பல் ஆகுது. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் தேரி பிரகாரம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா ரெட் கலர் எமிட் பண்ணுது. ஸோ ரெட் கலர் எமிட் பண்ணுறதுனால இது மோஷனில் இருக்குது. இந்த ஸ்பேஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு இந்த எட்வின் ஹபிள்ன்றவர் ப்ரூஃபோட சொன்னார். இது எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனை பார்த்தீங்களா? இந்த கருத்தை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டார். அதாவது எப்படி நம்ம இவ்வளோ பிரம்மாண்டமாக யோசிச்ச நம்ம எப்படி இந்த ஸ்பேஸ்ன்றது வந்து இந்த அண்டவெளின்றது எக்ஸ்பேண்ட் ஆகலை அப்படின்ற ஒரு கருத்தையாக நமக்கு வரல. எப்படி நம்ம இந்த ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு நம்ம ஒரு பொய்யான கருத்தை எப்படி நம்ம சொன்னோன்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த கருத்தை வாபஸ் எடுத்துனது மட்டும் இல்லாமல் எட்வின் ஹபிளோட வீட்டுக்கே போயிட்டு
அவரோட சிந்தனை அவரே பிரம்மாந்து பாராட்டினார். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஒரு சயின்டிஸ்ட்னா இருக்கணும். நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரியோ இப்போ இந்த பெட்ரஸ் ரசல் மாதிரியோ நம்ம வந்து ஒருத்தனை அழிக்க பார்க்கக்கூடாது. ஒருத்தன் நம்மளை விட ஒரு பயங்கரமான சிந்தனையை ஒரு கருத்தை வெளியிடுறான்னா அந்த கருத்து உண்மையாக இருந்தால் அதை நம்ம பாராட்டணும். அந்த மாதிரி தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் பார்க்குறாரு, அவர் ப்ரூஃப் வச்சார். ப்ரூஃபு அவரோட ஆர்டிக்கல் எல்லாத்தையுமே அவர் கட்டுரைகள்லாம் அவர் பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஓகே, நம்ம தவறு செஞ்சிட்டோம். அவரே வாபஸ் வாங்கிக்கிட்டாரு. அவர் பண்ண ஒரு பிக்கெஸ்ட் பிளண்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் உருவாக்குனது தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். இந்த ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறது யார் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னவர் எட்வின் ஹபிள்ன்ற ஒரு மிகப்பெரிய மேதை. இவர் எப்படி சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரம் தேரி பிரகாரம் எல்லா யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகளும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எமிட் பண்ணுது. ரெட் கலர் அதை எமிட் பண்ணால் அது மோஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம எவ்ரி செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரூஃபோடு ஒன்று சொன்னாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிற ஸ்பீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டோட ஸ்பீடை விட 2 மடங்கு வேகத்தில் நம்ம யூனிவர்ஸ் எவ்ரி செகண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குலாம் சொல்கிறாங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். எவ்ரி செகண்டு எக்ஸ்பேண்ட் ஆகுனா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பலூனை ஊத அது உப்பிட்டே இருக்குது. கரெக்டாக அந்த மாதிரி நம்ம ஸ்பேஸை உப்பிட்டு இருக்குது. அதான் சொல்ல போனால் உண்மை. ஓகே, இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்ற நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் மிதுன் சைனிங் ஆஃப். பபாய்.